பாவம் ஏழைப்பாழைங்க கரூரில் செத்து போனாங்க. அதுக்கு கருணை அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பண்ணணுமேன்ட்டு இந்த அரசு வந்த உடனே அதை செய்துன்னா அதுக்கு எதிராக போகிறீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவிஐ போடுறீங்க. திமுகவினுடைய கொத்தடிமைகளாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி அவங்க தான் இந்த கேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இது என்னங்க பிரச்சனை? இதுக்கு முன்னால் அரசு ஆணைகள் கொடுத்துருக்காங்களே, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் எங்கே போனாங்க? ஹூ ஆர் யூ தான் கேள்வி கேட்குறான் உச்சநீதிமன்றம். நீயா, உனக்கு என்ன வலிக்குதுன்றான். நாம் தமிழர் கட்சி எவ்வளோ அயோக்கியதனமான கட்சி நான் சொல்கிறேன். நான் யூஸ் ஸ்ட்ராங் வேர்ட். நேரு அவர்கள் அமைச்சராக இருந்தபோது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2000 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் மாதிரி 35 லட்சம் ரூபாய் விலை பேசி விற்றாருங்க. 1000 கோடிக்கு மேலே அடித்தாரு. அப்போ எங்கே போயிருந்தாங்க இந்த நாம் தமிழர் கட்சி? அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்தபோது அவர்கள் பட்ட துன்பத்துக்கு இணையாக கிடைச்ச வேலை அரசாங்கம் கொடுக்குது கருணை அடிப்படையில். அதை சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் பேர் போய் கோர்ட்டில் போய் கோர்ட்டும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு கேன்சல் பண்ணிடுச்சு, ரத்து பண்ணிடுச்சு என்பது அவங்க மனசு எப்படி பாடுபட்டிருக்கும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மகளே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நீதி கிடைச்சதுனே இன்னைக்கு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த அரசு வேலையை தாவேகா சார்பாகவும் சரி, முதல்வர் விஜய் அவர்கள் சார்பாகவும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வேலைகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் போயிட்டு இந்த அரசாணை செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. இப்போ அது உடைக்கிற மாதிரி அந்த மக்களுக்கான அந்த நீதி கிடைச்சிருக்கு. ஓவரால் இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு இடைக்கால நிவாரணம் தான். ஏன்னா இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும். நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இருதரப்பு வாதங்களையும் கேட்பாங்க. அதனுடைய இறுதி தீர்ப்பு என்பது பிறகுதான் வரும். ஆனால் இதுவே பெரிய வெற்றி தான். இடைக்கால நிவாரணமாக இருந்தால் கூட ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குது அரசாங்கம். அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு ஆசையோடு அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ண ஒன்றும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் போய் கோர்ட்டில் கேஸை போட்டு இவங்க வேலை கொடுத்தது தப்பு, இவங்க பாதிக்கப்பட்டார்கள் மற்றவர்களா, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இதை ரத்து பண்ணிடுச்சு ஹைகோர்ட்டு. அது அவங்க மனசில் எவ்வளோ, அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்தபோது அவர்கள் பட்ட துன்பத்துக்கு இணையாக கிடைச்ச வேலை அரசாங்கம் கொடுக்குது கருணை அடிப்படையில். அதை சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் பேர் போய் கோர்ட்டில் போய் கோர்ட்டும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு கேன்சல் பண்ணிடுச்சு, ரத்து பண்ணிடுச்சு என்பது அவங்க மனசு எப்படி பாடுபட்டிருக்கும். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதாவது நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த ஆணையை, பணி ஆணையை ரத்து செய்கிற உத்தரவுக்கு தடை ஆணை போட்டதால் அவங்க தொடர்ந்து பணியில் இருப்பாங்க. கேஸ் நடக்கட்டும், அது எப்போ வருதோ பார்க்கலாம். ஆனால் இதில் 2-3 விஷயங்களை நறுக்கு தெரிச்ச மாதிரி உச்சநீதிமன்றம் கொட்டியிருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்க லேஸ்பட்ட ஆளுங்கள்ல. இது ஒன்றும் நாம் தமிழர் கட்சி திரள் நீதி நடத்திக்கிட்டு இதெல்லாம் கேஸெல்லாம் நடத்தலைங்க. இது பின்னால் திமுக தாங்க. திமுகவினுடைய கொத்தடிமைகளாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி அவங்க தான் இந்த கேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ இது திமுக எங்கேயுமே வழக்கு தொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு வேலை கொடுத்தாலும் எந்த ஒரு விமர்சனம் ஆமா. அப்படி இருக்கும்போது இதுக்கும் காரணம் இதுக்கு பின்னால திமுக தாங்க. சில நேஸ்டி வேலைகள் எல்லாம் திமுக செய்யாதுங்க, அமைதியா இருக்கும். வேற சில பேரை வச்சு செய்வாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இது என்னங்க பிரச்சனை? இதுக்கு முன்னால அரசு ஆணைகள் கொடுத்துருக்காங்களே, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் எங்கே போனாங்க? ரெண்டாவது, ஹூ ஆர் யூ தான் கேள்வி கேட்குறான் உச்சநீதிமன்றம். நீயா, உனக்கு என்ன வலிக்குதுன்றான். இப்போ நான் போன ஒரு இதுலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எதை நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, டிஎன்பிஎஸ்சி எழுதி காத்துட்ருக்கிறவங்க இல்லை எழுத போகிறவங்க எங்கள் வேலை வாய்ப்புகள் பறிப்போகுதுன்னு நீதிமன்றத்தை ஒரு லோக்கோ ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அவங்க கேட்குறதுக்கு ஒரு உரிமை இருக்குது, அருகதை இருக்குது. அதே போல் அரசு ஊழியராக இருந்து பணியில் இறந்துட்டாங்க இல்லையா,
அவங்க குடும்பங்களுக்கும் கருணை அடிப்படையில் அது ஒரு 8000 பேர் இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்லாம் சொல்கிறாங்க பல ஆண்டுகளாக. ஓகே. அவங்கள யாராவது போய் எங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறோமே அப்படின்னு போயிருந்தா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அண்ட் ரீசனிங். ஆனால் அது வேற இது வேற. அவங்க அப்பா வேலை செஞ்சார், இறந்துட்டாரு, சம்பளம் வாங்கியிருப்பார், நல்ல மிடில் கிளாஸாக இருந்திருப்பார், இப்போ பென்ஷன் வந்துட்டு இருக்கும், ஃபேமிலி பென்ஷன். அதனால் இவங்க வந்து இந்த கரூரில் 41 குடும்ப சூழலில் இவங்க இல்லை, இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது சரிதான். அப்போ அவங்கள யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் இதை எதிர்த்து இருந்தாங்கன்னா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு என்னங்க, நாம் தமிழர் கட்சி எவ்வளோ அயோக்கியதனமான கட்சி நான் சொல்கிறேன், நான் யூஸ் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். நேரு அவர்கள் அமைச்சராக இருந்தபோது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2000 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் மாதிரி 35 லட்சம் ரூபாய் விலை பேசி விற்றாருங்க. 1000 கோடிக்கு மேலே அடித்தாரு. அப்போ எங்கே போயிருந்தாங்க இந்த நாம் தமிழர் கட்சி? வேலை இல்லாத இளைஞர்களுக்கான வேலையை பணத்தை வாங்கி விற்றாங்க. செந்தில் பாலாஜி, என்னால் நிறைய பேரை சொல்ல முடியும். அப்பெல்லாம் போராடாத, நீதிமன்றத்தை நாடாத நாம் தமிழர் கட்சி பாவம் ஏழைப்பாழைங்க கரூரில் செத்து போனாங்க. அதுக்கு வந்து கருணை அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பண்ணணுமேன்ட்டு இந்த அரசு வந்த உடனே அதை செய்துன்னா அதுக்கு எதிராக போகிறீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் KV8 போடுறீங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பணம் யார் கொடுக்குறது? திரள் நிதியிலேருந்து இதெல்லாம் பண்ணுறீங்களா? அதனால் இது பின்னால் DMK இருக்குதுன்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அரசாங்கத்தை வந்து நீங்கள் யாரையா கொஸ்டின் பண்ணுறது? அரசாங்கம் வந்து கருணை அடிப்படையில் கொடுக்குது, அதை கேள்வி கேட்க நீங்கள் யார்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ நான் சாதாரணமாக நீதிமன்றத்துக்கு போகலாம், அரசாங்கம் இந்த மாதிரி தப்பு பண்ணுங்க, அதனால் நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், இவர் இப்படி பாதிக்கப்பட்டார், என் பக்கத்தில் இருக்கிறவர், அப்படி சொல்லலாம். இன் வாட் வே யூ ஆர் அஃபெக்டட்? நீ வந்து ஒன்றை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வர, அது அப்போவே நிற்காதுன்னு நான்லாம் சொன்னேன். ஆனால் நீதிமன்றம் பாருங்கள் ரத்து பண்ணிடுச்சு, கறி பூசிடுச்சு, விஜய்க்கு தோல்விலாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னால் அவர் கரூர் போகிறதையே தடுக்கணும்லாம் கேஸ் போட்டாங்க. அப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட்டா அதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. ஒரு முதல்வர் வந்து மாநிலத்தின் எந்த பகுதிக்கு போனோம், எப்போ போனோம், இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, அவர் அதிகார வரம்பில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னோம். ஸோ அப்படி பட்டும் அவங்களுக்கு திருந்தலை. இது வந்து உண்மையிலே திரு விஜய் அவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவிகள் பண்ணக்கூடாதுன்னு வந்து எங்கேயுமே வந்து சொல்ல, நிவாரணங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு வந்து எங்கேயுமே வந்து சொல்ல. அது நீங்கள் வந்து அரசாங்கத்தில் இருந்து இந்த வேலையை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு விமர்சனம் வந்து பண்ணாங்க. இப்போ விஜய் கிட்ட எவ்வளோ கோடியாக வந்து பணங்கள் வந்து இருக்கு, அதில் ஏதாவது வந்து ஒரு எத்தனை கோடி பணம் கொடுத்தாலுங்க கால் காசானாலும் கவர்மெண்ட் வேலைன்னு ஏன் சொன்னான்? நீங்கள் எவ்வளோ காசு வேணால் கொடுக்கலாம், ஆனால் ஒரு அரசாங்க வேலை அப்படின்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குதுங்க. பிரைவேட் கம்பெனியில் கூட வேலை வாங்கி கொடுக்கலாம், எப்போ மூடுவான் எப்போ நிறுத்துவான்னு தெரியாது. பணி பாதுகாப்பு அப்படின்னா நிரந்தரம்னு சொன்னால் இப்போ டெம்பரரியாக தான் போடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நிரந்தரப்படுத்துவாங்க. அதனால் அரசு வேலை என்பது ஒரு நிரந்தரமான நிவாரணங்க. பணம் இருக்குங்க, 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இல்லை 30 லட்சம் கொடுத்தா கூட 2 கல்யாணம் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் இது நிரந்தர வருமானம், அதனால் ஒரு மரியாதை வேற. அதனால் அரசு வேலை கொடுப்பதை எங்களுக்கு வேணும்னு கேளுக்கிட்டோம், இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஒரு கொடுக்கறத தடுக்கிறதுன்றது எனக்கு என்னவோ நல்ல ஒரு அணுகுமுறையாக தெரியல. இல்லை சார், இப்போ இதுவே வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து ஆகட்டமாங்க, நல்ல உதாரணம் தானே. இல்லை சார், இப்போ அரசாங்கத்தின் தவறால், அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய தொடர்ந்த நிலைப்பாடு. அங்கே இருக்கிற கலெக்டரோ எஸ்பியோ போலீஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோ ஒழுங்காக நியாயப்படி தர்மப்படி செயல்பட்டு இருந்தால் இந்த 41 பேர் செத்தே இருக்க மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான் இது. அப்போ ஒரு கவர்மெண்ட்டு அதுக்கு நிவாரணம் கொடுக்குது, அவ்வளோதான் நான் அதில் பார்க்குறேன். அதுக்கு மேலே வந்து நான் சொன்னேன், அதுக்கு ஏன் பதில் சொல்லுங்கள். 35 லட்சம் வாங்கினார KN நேரு, அப்போ ஏன் இந்த நியாயங்கள்லாம் அடிபட்டு போச்சா? அரசு வேலைக்கு லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்காங்களே காலங்காலமாக, அப்போல்லாம் ஏன் இவங்க இந்த நியாயவான்கள்லாம் போர்க்கொடி தூக்கலை?
வாய் அப்படியே மௌனமாகி போத. இப்போ செலக்டிவ் அம்னீஷியா ஆகுது. இதாவது விஜய்க்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கணும். விஜய் பண்ணால் நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், விஜய் வேலை கொடுத்தா அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இது வந்துங்க ஒரு குரூரமான சாடிஸ்ட் மென்டாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பொதுநல அக்கறையெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. பொதுநல அக்கறைனா கொடுக்கிட்டோங்க, அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கறது தான் பொதுநலன். கொடுக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறது இருக்கு பாருங்க, அது எதிர்மறையான அரசியல். இப்போ அந்த கரூர்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த மனநிலை வந்து எப்படி சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது ஏதோ சட்டவிரோதமா நமக்கு செஞ்சிட்டாரே, ஃபேவர் பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு யாருக்காவது இதுவரையில் இருந்திருந்தா நியாயமாக தான் பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து இது சட்டமன்றம் சட்டப்படி தான் கிடைச்சிருக்கு, நீதிமன்றமே இதை வந்து சரின்னு தான் சொல்லுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு இது இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். தப்பு கிடையாது இல்லை. ஏங்க ஒரு மாதம் சம்பளம் கூட வாங்காமல் அப்பாயின்மெண்ட் ஆகி 10வது நாளே ஆர்டரை கேன்சல் பண்ணிங்கன்னா கை கேட்டியது வாய் கேட்டலன்ற கண்டிஷன் தானேங்க. அதனால் அந்த மக்கள் நேச்சுரலி, நீங்களாக இருந்தாலும் நானும் அந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சி அடையவுமா மாட்டோமா? இல்லை சார், இப்போ இந்த மாதிரி வேலைகள் கொடுக்குதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவிகள் கொடுக்குதோ இந்த சாட்சியங்களை அழிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து முதன்மையாக வந்து சொன்னது தான் சார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இந்த மக்களுக்கான நீதி வாங்கி தரும்போது எப்படி பார்த்தாலும் அந்த மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக எந்த ஒரு குரலும் வந்து சொல்ல மாட்டாங்களே சார். அதை அதாவதுங்க இந்த சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாக ஆயிடுச்சுங்க. இந்த சம்பவம் சம்பந்தமாக இனி விசாரிப்பதுக்கு யாருமே இல்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் விசாரணை தொடங்கும் போது. அதனால் நீங்கள் இப்போ போயிட்டு எந்த சாட்சி பிறல் சாட்சி ஆகும்? எல்லாருமே சொல்லிட்டாங்களாங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் வந்து இதுக்கு காரணமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்களே. போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் அவர் பேசியிருக்காரு. அப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவர்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ், நல்ல கரெக்டான இடமா கொடுக்க வேண்டியது கலெக்டரும் எஸ்பியும் தானுங்க. அவங்க பண்ண தப்பால் தான் இந்த சூழல் நடந்தது. அதனால் இதில் வந்து சாட்சியை கலைக்கிறதுன்னு அவர் யாரையா கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரா, இல்லை பள்ளத்தில் தள்ளி விட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யாருமே சொல்லலையே. அவரை எதிர்க்கிறவங்க கூட சொல்லலையே. அவங்க சொன்ன ஒரே விஷயம்னா அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை, தாமதமாக வந்தார், அது அடிபட்டு போயிடுச்சு. போலீஸே சொல்லிடுச்சு, நாங்கள் அவரை 3 மணிலேருந்து ராத்திரி 8 மணியோ 10 மணிக்கு கொடுத்துருந்தோம், அந்த நேரத்தில் தான் அவர் வந்தார். அதனால் இவங்க சொன்ன வாதம் சட்டமன்றத்தில் தாமதமாக வந்தார், சரியான நேரத்தில் வந்திருந்தால் இந்த உயிர்கள் போயிருக்காது. இந்த கதையெல்லாம் வேகலையே. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.